Bismillah, alhamdulillah, salatu wassalam ala rasulillahi wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அல்லாஹ்வின் அடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். ஜக்காத்தின் சட்டத்திட்டங்களுடைய 5வது வகுப்பில் இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜக்காத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜக்காத் ஒருவருக்கு கடமையாக வேண்டும் என்றால் அந்த நிபந்தனைகளை பார்த்தோம். முதலில் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், பின்பு அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அதே சமயம் அல்லாஹ்வின் அடியார்களே, சுதந்திரமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த மிக முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். என்னவென்றால் அந்த நிபந்தனைகளில் ஜக்காத்துடைய பொருள்களை உடையவராக இருக்க வேண்டும். ஜக்காத்துடைய பொருள்களை அவர் வைத்திருக்க வேண்டும். அந்த பொருள்கள் இருந்தால்தான் அதற்கு ஒரு முஸ்லீம் ஜக்காத் கொடுக்க முடியும். என்ன பொருள்கள் அதுதான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கால்நடைகள் வைத்திருப்பார்கள், ஆடு மாடு ஒட்டகம், அல்லது விவசாய பொருள்கள், அல்லது புதையலாக கிடைக்கக்கூடியது, பூமியில் அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள், புதையல்கள், அல்லது வியாபார பொருட்கள், வியாபாரத்திற்காக வைக்கப்பட்ட பொருட்கள், அல்லது தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் அதனுடைய இடத்திலே இன்று இருக்கக்கூடிய நாணயங்கள், கரன்சிகள். இந்த பொருள்களை ஒருவர் வைத்திருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை. இந்த பொருள்களை வைத்திருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை. வைத்திருந்தால் என்றால் முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அவர் சொந்தம் கொண்டாடி இருக்க வேண்டும். அவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். சொந்தமானதாக மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் கையில் அது இருக்க வேண்டும். அதை செலவு செய்வதற்கு அவரிடம் ஆற்றல் இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பார்த்தோம், சில பொருள்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கலாம், அந்த ஜக்காத்துடைய பொருள் சொந்தமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய கையில் இருக்காது. யாராவது ஒருவர் பிடுங்கி இருப்பார், தெரிந்தே அவரிடம் அநீதியாக அவரிடம் அனுமதியின்றி அதை அபகரித்திருப்பார். இது ஜக்காத்துடைய பொருளாக இருந்தாலும் அவரிடம் அந்த நிபந்தனை அடைந்தாலும் அவர் இதற்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, ஏனெனில் அது அவருடைய கையில் இல்லை. அப்படிப்பட்ட பொருள் திரும்பி வராது என்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர் சொந்தம் கொண்டாடி இருந்தாலுமே சரி, அவருடைய கையில் அது இல்லாமல் இருப்பதினால் அதற்கு ஜக்காத் என்ன தேவையில்லை, தருவதற்கு தேவையில்லை. இப்படி அனைத்து விஷயங்களையும் பார்த்தோம் அன்று. அதே போலத்தான் இவ்வாறு சொல்லும்போது கடனை பார்த்தோம். கடன் என்பது 2 வகையாக பிரிகிறது. எந்த கடன் திருப்பி அடைக்கப்படும் என்ற அதிக நம்பிக்கை உங்களிடம் இருந்தது எனில் அதற்கு நீங்கள் ஜக்காத் என்பது என்ன செய்ய வேண்டும், கொடுத்து விட வேண்டும். ஆனால் அதுவோ கொடுக்கப்பட்டவர் ஒரு ஏழையாக இருக்கிறார், அல்லது இழுத்தடிக்கக்கூடியவராக இருக்கிறார், அல்லது கொடுத்த கடனையே நான் கடனே வாங்கவில்லை என்று பொய் சொல்பவராக இருந்தால் இவர்களிடம் கடனை திருப்பி அடைப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை நீங்கள் இழந்து விட்டீர்கள் எனில் இந்த நிலைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜக்காத் என்பது உங்களுக்கு கடமையாகாது என்ற இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த பொருள்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பொருள்களை வைத்தாலே மட்டுமே என்ன ஜக்காத் ஒருவருக்கு கடமையாகாது. இந்த பொருள்களில் ஒவ்வொன்றுக்கும் மார்க்கம் ஒரு செல்வ அளவை குறிப்பிடுகிறது, நிசாபை குறிப்பிடுகிறது. அந்த அளவை அடைந்திருக்க வேண்டும் அந்த பொருள்கள். அப்படி அடைந்தால் மட்டும்தான் அவர் ஜக்காத்தை என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும், அவருக்கு கடமையாகும். அந்த ஜக்காத்தை என்ற நிசாப், அந்த செல்வ அளவை அடைவது மட்டுமல்ல, அவ்வாறு அடைந்து ஒரு வருடம் இவ்வாறே இருக்க வேண்டும். ஒரு வருடம் அவரிடம் இருக்க வேண்டும் தொடர்ந்து. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஜக்காத் என்பது கடமையாகும். இதை தான் அல்ஹம்துலில்லாஹ் முன்னர் வகுப்புகளில் இதை நாம் தெளிவாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, தங்கத்திற்கும் வெள்ளிற்கும் ஜக்காத்தை தஃசீலாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறோம், மிகவும் விளக்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஜக்காத் என்பது தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஜக்காத் என்பது கடமை. யாரெல்லாம் ஜக்காத் தங்கமும் வெள்ளியும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஜக்காத்தை என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். அவ்வாறு ஜக்காத்தை தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஜக்காத் என்பது கடமை என்பதை அறிந்த நாம் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் ஒரு கேள்வி, எவ்வாறு வீடை நாம் பயன்படுத்துகிறோம் அதற்கு ஜக்காத் என்பது கிடையாது. நம்முடைய வாகனத்தை பயன்படுத்துகிறோம், அதற்கு ஜக்காத் என்பது கிடையாது. எவ்வாறு நம்மளுடைய மற்ற பொருள்களை, நம்முடைய துணிமணிகள், நாம் அணியக்கூடிய ஆடைகள், இதற்கெல்லாம் ஜக்காத் என்பது அது எவ்வளவு மதிப்புமிக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மதிப்புடையதாக இருந்தாலும் சரி, நாம் உடுத்துவதாக நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளாக அது இருப்பதினால் அந்த பொருட்களுக்கு நம் ஜக்காத் என்பது எவ்வாறு தராமல் இருக்கிறோமோ, ஜக்காத் என்பது கடமை இல்லையோ, அதே போலத்தான் உலமாக்கள் என்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே மாறுபடுகிறார்கள். அதாவது அலங்காரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய தங்க நகைகள்,
அலங்காரத்திற்காக பயன்படுத்தக்கூடியது. சேர்த்து வைப்பதற்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்பதற்காகவோ அல்லது பணத்தை வைப்பதற்கு பதிலாக பணத்திற்கு பதிலாக தங்கத்தை வாங்கி வைக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் பற்றி நாம் பேசவில்லை. இதெல்லாம் நிச்சயமாக ஜக்காத் என்பது ஒருவருக்கு கடமையாகிவிடும். நாம் இங்கே கூறுவது என்ன, அணிகலனாக அன்றாட வாழ்க்கையில் அவர் அணிப்பார். அதாவது எல்லா நாளும் அணியவில்லை என்றாலும் சில முக்கியமான நாட்கள் அவர்களுக்கு வருமே எனில் அந்த நேரத்தில் அந்த அணிகலன்களை, அந்த ஆபரணங்களை, அது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும், அந்த ஆபரணங்களை அவர்கள் அணிந்தார்கள் எனில், அதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் எனில் இதற்கு ஜக்காத் என்பது கடமையா? ஏனெனில் குறைந்த அந்த நிசாபுடைய அளவிற்கு குறைந்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் அதற்கு எந்த ஜக்காத்தும் என்பது கிடையாது. அதை சேர்த்து வைக்கக்கூடிய தங்கமாக இருக்கட்டும், ஒருவர் ஒரு அற்பமான ஒரு 5 கிராம் தங்கத்தை சேர்த்து வைத்திருக்கிறார், இதற்கு ஜக்காத் என்பது கடமையா? கிடையாது. அது அவர் அவர்கள் அதை அணிகலனாக அணிந்திருந்தாலும் சரி அல்லது லாக்கரிலே அவர் எடுத்து வைத்திருந்தாலும் சரி, இதற்கு ஜக்காத் என்பது கிடையாது. ஏனெனில் அவரிடம் அந்த ஜக்காத் செல்வ நிலையை அவர் அடையவில்லை. அந்த தங்கத்தில் நாம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? யார் அந்த நிசாபை அடைந்தார்களோ. அந்த நிசாப் என்றால் என்ன? 85 கிராம், ஏறத்தாழ அல்லாஹ் நடிகார்களே 10.5 பவுன் வருகிறது. அதாவது 10 பவனிற்கு மேல் 10 பவனிற்கு மேல் இருக்கக்கூடியவர்களிடம் 85 கிராம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 85 கிராமுடைய தங்கத்தை ஒருவர் வைத்திருந்தார்கள், ஆனால் அதை அவர் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார், ஆடை அணிகளாக வைத்திருக்கிறார்கள். இந்த 85 கிராம் இதற்கு தான் ஜக்காத் என்பது கூடுமா கூடாதா என்பதில் தான் உலமாக்கள் மாறுபடுகிறார்கள். பெரும்பாலான உலமாக்கள் இந்த ஜக்காத்திற்கு இதற்கு என்ன தேவையில்லை, பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள், அது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும், இதற்கு ஜக்காத் என்பது தேவையில்லை. ஆனால் அதற்கும் என்ன செய்கிறார்கள், சில நிபந்தனைகளை குறிக்கிறார்கள். முக்கியமாக மாலிகியாவுடைய மதுஹபிலும், மாலிக் ரஹிமஹுல்லா அவருடைய மதுஹப், ஷாஃபி ரஹிமஹுல்லா அவருடைய மதுஹப், ஹனாபிலா என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான அஹ்லுல் இல்ம்கள் இதற்கு பயன்பாட்டிற்கு வைக்கக்கூடிய அணிகலன்களுக்கு ஜக்காத் என்பது தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இதல்லாத மற்ற அனைத்தும், அது நீங்கள் எவ்வளவு தங்கம் வெள்ளி வைத்திருந்தாலும் அது நீங்கள் பயன்பாட்டிற்கு அல்லாமல் மாறாக லாக்கரிலே போட்டு வைத்திருப்பீர்கள், பணத்திற்கு பதிலாக அதை வைத்திருப்போம், அப்போதுதான் அதற்கு மதிப்பு கூடும். பின்னால் அதை விற்றுக்கொள்ளலாம் வியாபார நோக்கத்திலோ அல்லது அணிகலனுக்காக அல்ல, மாறாக சேர்த்து வைப்பீர்கள் தங்கத்தை. இதற்கெல்லாம் இப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அவர்கள் கண்டிப்பாக ஜக்காத் தர வேண்டும். நாம் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்? பயன்பாட்டிற்காக வைக்கக்கூடியவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில நிபந்தனைகளை குறிக்கிறார்கள். அந்த பயன்பாடு முபாகாக இருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மார்க்கம் என்ன செய்ய வேண்டும்? அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதை தவறான முறையில் ஹராமான முறையில் பயன்படுத்துவதற்கல்ல. எடுத்துக்காட்டாக ஒரு ஆண் அணிகலனை ஒரு ஆண் ஆடை வெள்ளி தங்கத்தை அணிகிறார், தங்க சங்கிலியை தன்னுடைய கழுத்திலே போடுகிறார். இது முபாகான அனுமதிக்கப்பட்ட பயன்பாடா? இது ஹராமானது. ஏனெனில் ஆண்களுக்கு தங்கம் ஹராம். ஒருவர் இந்த இடத்தில் சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீமான ஆண் என்ன செய்வார்? நான் இந்த அணிகலன்களை, இந்த ஆபரணங்களை நான் அணிகிறேன், அணிவதினால் எனக்கு இதற்கு ஜக்காத் தேவையில்லை. ஏனெனில் இவ்வாறு சொல்வதற்கு அவர் அந்த தகுதியை இழந்து விட்டார். ஏனெனில் அது யாருக்கு? பெண்களுக்குத்தான். நீங்கள் ஹராமான முறையில் பயன்படுத்துகிறீர்கள், கண்டிப்பாக இதற்கு நீங்கள் ஜக்காத் தர வேண்டும். முதலில் இந்த ஹராமிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். இது ஆண்கள் பயன்படுத்துவதற்காக அல்ல. இந்த தங்கம் என்பது தங்கம் பெண்களுக்கானது. அதனால் அவர் இதிலிருந்து தௌபா செய்து வெளியே வர வேண்டும். அதே சமயம் ஒருபோதும் அவருக்கு ஜக்காத் என்பது கடமை இல்லாமல் ஆகாது. ஏனெனில் அந்த பயன்பாடு ஹராமான பயன்பாடு என்ற ஒரு காரணமே போதும் அவருக்கு இந்த விதிவிலக்கை தர முடியாது. நீங்கள் அணிவதினால் அது பெண்களுக்கு தான் பொருந்தும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த பயன்பாடு தேவை, இப்போது தேவையாக இருக்க வேண்டும். இப்போதுக்கான தேவை. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிற்காலத்தில் நான் அதை பயன்படுத்துவேன் என்பதற்காக, அந்த நியத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று தங்கத்தை சேர்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? லாக்கரிலே வைத்துக் கொண்டோம் என்றால் கேட்டால், இல்லை, அதை நான் பயன்பாட்டிற்காக நான் வைத்திருக்கிறேன். எப்போது பயன்படுத்துவீர்கள்? ஒரு 10 வருடம் கழித்து பயன்படுத்துவேன், அல்லது என்னுடைய பெண் பிள்ளைக்கு நான் பயன்படுத்துவேன். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள், அதற்கு கண்டிப்பாக ஜக்காத் என்பது தர வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே.
அதே போலத்தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ன அந்த பயன்பாடு என்பது அந்த பயன்பாடு என்பது தங்க நகைகளாக இருக்க வேண்டும், ஆபரணங்களாக இருக்க வேண்டும், ஆபரணங்களுடைய வடிவத்திலே அது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள். நான்காவது விஷயம் இருக்கிறது, பயன்படுத்தக்கூடிய அந்த அளவு என்பது பொதுவாக பொதுவெளியில் இயல்பாகவே மனிதர்கள் இந்த அளவை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அளவை ஏற்றுக்கொள்வார்கள். எடுத்துக்காட்டாக சொன்னால் ஒரு சராசரியான ஒரு பெண் ஒரு தெரியவில்லை, மேபி ஒரு 8 பவுன் அல்லது ஒரு 10 பவுன் 10 பவுனுக்கு மேல் அல்லது ஒரு 15 பவுன் ஒருவர்கள் அணிகிறார்கள் என்றால் இதற்கு என்ன செய்யலாம் எனில் அன்றாட காட்சிகளை அவர் அணிகிறார்கள். அல்லது ஒரு 30 பவுன் வைத்திருப்பார்கள், அதை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். தேவைப்படும் நேரத்தில் எடுத்து அணிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த இதற்கு தான் சொல்கிறார்கள். அதை விட்டுவிட்டு கிலோ கணக்கிலே தங்கத்தை வைத்துக்கொண்டு அதை நான் அணிவதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அந்த வரம்பை மீறினார்கள் என்றால் அந்த தங்கத்துடைய வரம்பை நிச்சயமாக இதற்கும் ஜக்காத் என்பது கடமையாகிவிடும். அது ஆபரணமாக அது அணிகலனாக இருந்தாலும் சரி. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஷரத்திற்கு உடன்பட்டீர்கள் என்றால் நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு மற்றும் தேவையான நேரத்தில் அலங்கரித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அணிகலனுக்கு ஜக்காத் என்பது கடமை இல்லை என்பதை பெரும்பாலான உலமாக்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், இதற்கும் ஜக்காத் என்பது கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜக்காத்தும் எதை நீங்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகிறீர்களோ, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதற்கு ஜக்காத் தரதான் வேண்டும். எவ்வாறு மற்ற தங்கம் வெள்ளிக்கு நீங்கள் ஜக்காத் தருகிறீர்களோ இதற்கும் நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று இப்னு பாஸ், இப்னு உஸைமீன் போன்ற உலமாக்கள் இந்த இடத்திலே கூறுகிறார்கள். அதாவது ஜும்ஹூரான அஹ்லுல் இல்ம், பெரும்பாலான உலமாக்கள் கூறக்கூடிய கூற்றுக்கு மாறாக இப்னு பாஸ், இப்னு உஸைமீன், அதற்கு முன்னால் பார்த்தீர்கள் இப்னு ஹஸம், ஹத்தாபி, இப்னுல் முந்திர் போன்ற உலமாக்கள் இந்த இடத்திலே என்ன சொல்கிறார்கள், இதற்கும் ஜக்காத் தர வேண்டும் என்பதை கூறுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது எந்த தங்கத்திற்கு நாம் அணிகலனாக அணிவக்கூடிய தங்கத்தை பற்றி மட்டும்தான் நாம் பேசுகிறோம். மாறாக ஒருவர் தங்க நகையை வைத்திருக்கிறார், மாறாக ஒருவர் தங்க நகையை வியாபாரத்திற்காக வைத்திருக்கிறார் என்றால் இதற்கெல்லாம் நிச்சயமாக ஜக்காத் என்பது தர வேண்டும். எந்த வழியில் தர வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த வழியில் தர, அதெல்லாம் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், அதெல்லாம் பின்னால் பார்ப்போம். அடுத்ததாக தங்கம், அதாவது இந்த தங்கத்தை அல்லாது, தங்கம் வெள்ளி அல்லாது மற்ற மதிப்பு மிக்க பொருள்கள் என்றால் எடுத்துக்காட்டாக டைமண்ட் என்று சொல்வோம், நவரத்தினம் என்று சொல்வோம், டைமண்ட் அல்லது பிளாட்டினம் அல்லது ரூபி, இப்படிப்பட்ட தங்கம் வெள்ளி அல்லாத மற்ற அணிகலன்கள், மற்ற ஆபரணங்கள், இதற்கு ஜக்காத் என்பது கிடையவே கிடையாது. ஏனெனில் இந்த யாக்கூத் வல் லுஅ்லு வல் மர்ஜான், இந்த முத்துகள், சிற்பிகள் மற்றும் பிளாட்டினா மற்றும் டைமண்ட் இப்படி போன்ற அணிகலனுக்கு ஜக்காத் என்பது கிடையாது. அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி அதற்கு ஜக்காத் என்பது கிடையாது. எதுவரை அதை நீங்கள் வியாபாரத்திற்காக பயன்படுத்துகிறீர்களா எண்ணில் மட்டுமே. ஏனெனில் வியாபாரத்திற்காக எதையெல்லாம் எல்லா பொருளும் வந்துவிடும், அது பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வியாபார சரக்குகளாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது வேறு. ஆனால் பயன்பாட்டிற்காக அல்லது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், வியாபாரத்திற்காக அல்ல, ஒரு 10 மிகவும் விலை மதிப்பான ஒரு 10 அல்லது 15 பிளாட்டினம் அல்லது டைமண்ட் மோதிரத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறீர்கள் மற்றும் அதை அவ்வப்போது பயன்படுத்துகிறீர்கள். இல்லை நீங்கள் பயன்படுத்தாமல் கூட இருக்கலாம் இந்த பிளாட்டினா அல்லது டைமண்டை. ஏன், தங்கத்தை நீங்கள் கொடுத்து வாங்கியிருப்பீர்கள் அல்லவா, காசை கொடுத்து, அதை விட அதிக காசு கொடுத்து அதை வாங்கியிருப்பீர்கள். ஆனால் அதற்கு ஜக்காத் கடமை இல்லை. ஜக்காத் என்பது அதற்கு கிடையாது. ஏனெனில் இதை பற்றி மார்க்கம் நமக்கு எதுவும் சொல்லவில்லை. அதனால் அதற்கு நாம் ஜக்காத் என்பது தர தேவையில்லை என்பதை உலமாக்கள் இந்த இடத்திலே இன்னும் இஜ்மாவாக கொண்டு வருகிறார்கள். இப்னு குதாமா, இப்னு அப்துல் பர் போன்ற உலமாக்கள், உலமாக்கள் ஏகோபித்த கருத்திலே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், என்ன நிசாப் அந்த செல்வநிலை என்ன? செல்வநிலை என்னவென்றால் தங்கத்திற்கும் சரி, தங்கம் 20 மிஸ்கால் என்ற அளவு,
அதே 20 மிஸ்கால் என்ற அளவு என்றால் இன்றைய அளவு 85 கிராமாக இருக்கிறது அல்லாஹ்வுடையார்களே. இந்த 85 கிராம் என்பது வராத வரை ஒருவரிடம் இருக்கக்கூடிய தங்கத்திற்கு ஜக்காத் என்பது தர தேவையில்லை. 85 கிராம் அவர் எட்டாமல் இருக்கும் வரை அவருக்கு ஜக்காத் என்பது கடமையாகாது. அவ்வாறே 85 கிராமை அவர் அடைந்திருந்தாலும் ஒரு வருடம் அவர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அந்த 85 கிராமோடே அந்த ஒரு வருடத்தை அவர் கழித்திருக்க வேண்டும். அவ்வாறு கழித்திருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஜக்காத் என்பது கடமை ஆகும். இந்த இரண்டு விஷயத்தையும் இன்றும் மறவாமல் இருக்க வேண்டும். 85 கிராம் மட்டும் அடைவதில்லை, மற்ற விஷயத்தையும் அதாவது அந்த 85 கிராம் தொடர்ந்து ஒரு வருட காலம் அவரிடம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் 85 கிராம் என்பது தங்கத்துடைய விலை, தங்கத்துடைய நிசாப் அளவு. வெள்ளியுடைய நிசாப் என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, வெள்ளியுடைய நிசாபும் இதேதான். என்னவென்றால் ஒருவரிடம் வெள்ளியுடைய நிசாப் 595 கிராம் 595 கிராம் வரும் வரை, அதை அவர் அடையாமல் இருக்கும் வரை அவர் வைத்திருக்கக்கூடிய வெள்ளிக்கு எந்த ஜக்காத்தும் கிடையாது. 595 கிராம் வரும் வரை அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளிற்கு எந்த ஜக்காத்தும் கிடையாது. அவ்வாறு 595 கிராமை அடைந்து விட்டு மற்றும் ஒரு வருடம் அவருக்கு பூர்த்தியாகிவிட்டது என்றால் அவருக்கு இந்த இடத்தில் அந்த ஜக்காத் என்பது கடமையாகி விடுகிறது. இதுதான் இந்த இரண்டு நிசாபுடைய நிலவரம். இதுதான் அந்த குறைந்தபட்ச செல்வ அளவு தங்கத்திற்கும் வெள்ளிற்கும். தங்கத்திற்கு 85 கிராம் ஏறத்தாழ 10 பவுனுக்கு மேல் வருகிறது. வெள்ளிற்கு 595 கிராம். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன விஷயம் என்றால் தங்கம் என்று சொல்லிவிட்டால், தங்கத்திற்கு நாம் ஜக்காத் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டோம், 85 கிராம் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டோம், அது ஒரு வருடம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். அவ்வாறு இருக்கும்போது இன்று தங்கம் பார்த்தீர்கள் என்றால் நிறைய வகைமையில் இருக்கிறது. அதை கேரட் என்று சொல்வோம், அல்லது இயார் என்று அரபி மொழியிலே இயார் என்று சொல்வோம், அல்லது கேரட் என்று சொல்வோம். கேரட் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே தங்கத்துடைய அந்த ஜௌதா, தங்கத்துடைய அந்த அதனுடைய மதிப்பு, அதனுடைய அந்த உறுதித்தன்மை. ஏனெனில் உறுதித்தன்மையிலே அதிகபட்ச உறுதித்தன்மை என்று என்ன சொல்வோம் என்றால் 24 கேரட்டை தான் சொல்வார்கள். அதாவது 24 கேரட் என்று சொல்வோம். அந்த 24 கேரட் என்பது தான் தூய தங்கமாக இருக்கிறது. 24 கேரட் என்று சொல்வது தான் என்ன? தூய தங்கமாக இருக்கிறது. இந்த தங்கத்தை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது இதுதான் அடிப்படை. ஏனெனில் மற்ற கேரட்டுகள், இதற்கு கீழ் இருக்கக்கூடிய கேரட்டுகள் என்றால் 22, 21, இன்னும் 18, 16 எல்லாம் கலப்படம் அதிகமாக இருக்கும். அந்த தங்கத்தில் கலப்படம் அதிகமாக இருக்கும். ஏனெனில் மெல்லியதாக இருக்க எங்கே அது அறுத்து விடாமல் இருப்பதற்காக மற்ற கலவைகளை கொண்டு அதை செய்வார்கள். அல்லது முத்துகளை, அல்லது முக்கியமாக ஹதீதுகள் என்றால் ஹதீதுகள் என்பது வார்த்தையில் வரவில்லை அல்லாஹ்வின் அடியார்களே. இப்படிப்பட்ட மற்ற திரவிய பொருள்களை கொண்டு அந்த செயினை செய்வார்கள், அல்லது அந்த வளையல்களை செய்வார்கள். இது பெரும்பாலும் 21 அல்லது 18 கேரட்டிலே இவ்வாறு இருக்கும். இதற்கு எவ்வாறு? ஏனெனில் உலமாக்கள் இந்த ஜக்காத்தை தருவார்கள் என்றால், இன்னும் சொல்ல போனால் தங்கத்தை வாங்கும் பொழுது முடிந்த அளவு 24 கேரட்டை வாங்க சொல்லுவார்கள். ஏனெனில் அந்த 24 கேரட்டில் தான் சரியான முறையில் தங்கத்துடைய அளவு இருக்கும். அதில் என்ன எடை வைக்கிறீர்களோ அதில் தெரிவது தான் சரியான எடை, அது அப்படியே வந்துவிடும். ஆனால் மற்ற கேரட்டுகளை நீங்கள் இடை வைத்தீர்கள் என்றால் கூடுதல் குறைச்சலாக இருக்கும். வெளியே அவர்கள் இந்த கிராம் என்று சொல்வார்கள், ஆனால் அதில் என்ன கலப்படம் இருக்கும், மற்ற பொருள்களுடைய கனமும் அதில் சேர்த்து இருக்கும். இவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு நாம் மற்ற கேரட் 20 கேரட் அல்லது 21, 22 அல்லது 18, இன்னும் சொல்ல போனால் 16, இந்த கேரட்டுடைய தங்கத்தை எல்லாம் எவ்வாறு நாம் சரியான முறையில் கணித்துக் கொள்வது, நாம் என்ன செய்வது, நாம் கணித்துக் கொள்வது என்றால் அதை அளவெடுக்கும் பொழுது முடிந்தளவு உங்களுக்கு தெரிந்ததை எனில் அதில் கலப்பட பண்ணப்பட்ட பொருட்களுடைய அளவை மொத்த அளவிலிருந்து குறைக்க வேண்டும். அப்படி குறைத்தால்தான் தங்கத்துடைய அளவு என்னவென்று உங்களுக்கு தெரியும். எடுத்துக்காட்டாக 4 கிராம் செயினை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அரை பவுன் செயினை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த அரை பவுனின் 4 1 கிராம் மற்ற இதர பொருள்கள், கலப்பட பொருட்களுக்கு போய்விட்டது என்றால், மற்ற விஷயங்கள் இருக்கட்டும் அல்லது
மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதற்கு போய்விட்டது என்றால் பின்னால் பார்த்தால் வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு அதோடைய தங்கத்துடைய எடையாக இருக்கும். 1 கிராம் கூடுதலாக மற்ற பொருள்கள் இருக்கும் அதில். இப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த 3 கிராமை தான் கணக்கு செய்ய வேண்டும், 4 கிராமாக கலந்துக்க செய்ய கூடாது. அதுவே சிறியதாக பெரும் பெரும் ஒரு லேசான ஒரு கலப்படம் தான் இருக்கிறது என்றால் அதை கண்டுக்க தேவையில்லை என்றும் சொல்கிறார்கள் உலமாக்கள். பெரிய அளவிற்கு வித்தியாசம் தெரிகிறது என்றால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், மொத்த அளவிலிருந்து அந்த கலப்படம் பண்ணப்பட்ட உடைய அதனுடைய எடையை குறைத்து நாம் மதிப்பிட வேண்டும். ஆனால் சிறிய அளவு தான், லேசான கலப்படம் தான் இருக்கிறது என்றால் அதை விட்டுவிட சொல்கிறார்கள் உலமாக்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு ஒரு கணக்கையும் சொல்கிறார்கள். எவ்வாறு சரியான 24 கேரட் அல்லாத மற்ற கேரட்டுடைய தங்கத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் எவ்வாறு ஜக்காத்துடைய அந்த நிசாபை அவர்கள் எட்டி இருக்கிறார்களா, அந்த அளவை அவர்கள் எட்டி இருக்கிறார்களா அவர்களுடைய தங்க எடையில் அல்லது எட்டவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஃபார்முலாவை இன்னும் சொல்கிறார்கள். என்னவென்றால், உங்களுடைய தங்கத்துடைய வசன், அதாவது உங்கள் தங்கத்துடைய எடை மற்றும் அதை எதோடு பெருக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்ன கேரட்டை வைத்திருக்கிறீர்கள், 21 என்றால் அதை 21ஓடு பெருக்க வேண்டுமா, பெருத்ததற்கு அதோடு பெருக்கி மற்றும் இன்று 1 கிராமுடைய விலை அதோடு பெருக்க வேண்டும். இந்த மூன்றும், அதாவது 1 கிராமுடைய விலை என்றால் எப்போது உங்களுக்கு ஜக்காத் கடமையானதோ அந்த நாளுடைய 1 கிராம் தங்கத்துடைய விலையை, இந்த மூன்றத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் தங்கத்துடைய எடை மற்றும் என்ன கேரட், 21 அல்லது 22 என 24 தான் தூய தங்கம், அதை அப்படியே எடை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மற்ற கேரட்டாக இருக்கும், ஆனால் கலப்படம் மிகவும் மிகவும் அற்ப சொற்பமான ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறது என்றால் அதை கண்டுக்க தேவையில்லை. அதை நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அவ்வாறு எடை போட்டுக் கொள்ளலாம். நீங்கள் 85 கிராம் வந்து விட்டதனால் உங்களுக்கு ஜக்காத் கடமை என்று சொல்லிவிடலாம். நாம் இங்கே சொல்வது பெரிய கலப்படம் இருக்கும் எனில் அந்த பொருளை பார்த்தால் முக்காவாசி தான் தங்கம் தெரிகிறது, மிச்ச கால்வாசி அளவிற்கு மற்ற பொருள்கள் இருக்கிறது என்றால் அதற்கு தான் நாம் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை என்ன செய்ய வேண்டும், நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். எவ்வாறு? முதலில் தங்கத்துடைய எடை, அதோடு ஒரு விஷயத்தை பெருக்க வேண்டும். என்ன, எதை கொண்டு பெருக்க வேண்டும்? பெருக்கல் என்றால் மல்டிப்ளிகேஷன். இந்த பெருக்கலை செய்ய வேண்டும். வஸ்னு ஜஹபுடைய எடை மற்றும் என்ன கேரட், 20 என்றால் 20. எடுத்துக்காட்டாக இப்போது வஸ்னுடைய ஜஹப் என்றால் ஒரு 8 அல்லது ஒரு 10 கிராம் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, 10 இன்டூ, அதாவது 10 கூட்டல் 10 பெருக்கல் ஆக போட்டு 10ஓடு 21 கேரட்டை பெருக்கி மற்றும் அந்த ஜக்காத் எப்போது ஒரு கடமை ஆகினதோ அந்த நாளுடைய தங்கத்துடைய விலை, 1 கிராம் தங்கத்துடைய விலை எவ்வளவு? எடுத்துக்காட்டாக 1 கிராம் 5000 என்றால் அது 5000 இன்டூ 5000 என்று போட வேண்டும். இதை மூன்றையும் போட்டு இதோடைய வரக்கூடிய அந்த பதிலை இது மூன்றையும் போட்டு, அல்லாஹ்வின் அடியார்களே, இதை மூன்றையும் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும், பெருக்கிட்டு அதோடு எதை பெருக்க வேண்டும் என்றால் 2.5 2.5ஓடு பெருக்க வேண்டும். 2.5 ஏன்? 2.5 ஏன் என்றால் அதுதான் நம்ம ஜக்காத்துடைய எடுக்கக்கூடிய அளவு. அந்த அளவை தான் எடுத்து நாம் ஏழைகளுக்கு ஜக்காத் தர வேண்டும். அந்த 2.5ஓடு இந்த மூன்றையுடைய பதிலை 2.5ஓடு பெருக்கினதற்கு பிறகு அதை 24 கேரட், அந்த 24 என்பதுதான் தூய தங்கத்துடைய கேரட், அதோடு வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடைதான் உங்களுடைய அதில் இருக்கக்கூடிய கலப்படம் இல்லை தங்கத்துடைய பொருளினுடைய தங்க எடை மட்டும் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்கிறேன், தங்கத்துடைய எடை மற்றும் அதனுடைய கேரட் மற்றும் அந்த கிராம் ஜக்காத் கடமையான அந்த நாளுடைய தங்கத்தின் 1 கிராமுடைய விலை, இதை மூன்றையும் எதோடு நீங்கள் பெருக்க வேண்டும் என்றால் 2.5ஓடு பெருக்க வேண்டும். இந்த பதிலை வரவழைத்து பின்பு அதை 2.5ஓடு பெருக்கிவிட்டீர்கள் என்றால் அதற்குரிய அந்த பதிலை 24ஓடு நீங்கள் வகுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய கலப்படமாக இருக்கக்கூடிய மற்ற கேரட்டுகள் இருக்கக்கூடிய தங்கத்துடைய தங்க எடை உங்களுக்கு வந்துவிடும். கலப்படம் அல்லாத மற்ற பொருள்கள் போக தங்கம் எவ்வளவு இருக்கிறதோ
அதை வந்துவிடும் என்று ஒரு முயற்சியில் எடுத்து சொல்கிறார்கள். இன்னும் இல்லை, என்னால் என்னோட தங்கத்தை கழட்டி அழகாக பார்த்து விட முடியும், கூடுதல் பொருட்களை என்னால் தனியாக ஒதுக்கிவிட்டு என்னால் அப்படியே எடுத்து பார்க்க முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நீங்கள் செய்யலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக ஒருவரிடம் தங்கம் இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது? 60 கிராம் இருக்கிறது. எவ்வளவு கிராம் வர வேண்டும்? 85 கிராம் வர வேண்டும் அல்லவா? 85 கிராம் வர வேண்டும். ஆனால் இவரிடம் 60 கிராம் இருக்கிறது. ஆனால் வெள்ளியோ அதே போல் எவ்வளவு இருக்கிறது? 500 கிராம் இருக்கிறது வெள்ளி. இப்போது இவர் என்ன செய்வது? இவர் தங்கத்தையும் தங்கத்திற்கும் இவர் நிசாபை அடையவில்லை, வெள்ளிக்கும் இவர் நிசாபை அடையவில்லை. எனில் தங்கத்திற்கு நிசாப் எவ்வளவு? 85 கிராம் செல்வ நிலை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவரிடம் வெறுமன 60 கிராம் மட்டும்தான் இருக்கிறது. அதே போல் வெள்ளியை அடைந்தாரா எனில் வெள்ளிக்கும் அவர் அடையவில்லை, 500 கிராம் தான் இருக்கிறது. இந்த இடத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும்? தங்கம் வெள்ளி இரண்டையும் சேர்த்து இதை மதிப்பிட்டு, ஏனெனில் இதோடைய அளவும் சேர்த்து நாம் மதிப்பிட்டு நாம் ஜக்காத் தரலாமா, அல்லது இரண்டையும் சேர்க்காமல் தனித்தனியாக வந்தால் மட்டும்தான் ஜக்காத்தா? அது தங்கம் 60 தான் இருக்கிறது, 85 வந்தால் தான் நான் இதற்கு ஜக்காத் கடமையாகும். அதே போலத்தான் இந்த வெள்ளியும் 595 கிராம் இருக்கு, எனக்கு 500 கிராம் தான் இருக்கிறது. அதனால் அது 595 என்று வரவில்லையா, எனக்கு ஜக்காத் வெள்ளிக்கும் கடமை இல்லை என்பதுதான் சரியான கூற்றா? அல்லது தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைத்து கணக்கு போட்டு நாம் ஜக்காத்தை கொடுக்கலாமா என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், தங்கத்தையும் வெள்ளியையும் ஒன்றோடு ஒன்று நாம் சேர்க்கக்கூடாது. நிசாபை எட்டுவதற்கு, அந்த செல்வ நிலையை அடைவதற்காக இதையும் அதையும் சேர்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தங்கத்துடைய நிசாபை அடைந்தால்தான் தங்கத்திற்கு ஜக்காத், வெள்ளியுடைய நிசாபை அடைந்தால்தான் வெள்ளியுடைய ஜக்காத். வெள்ளியுடைய நிசாபை அடைந்து விட்டீர்கள் அதற்கு ஜக்காத் கொடுங்கள். தங்கத்துக்கு வரவில்லையா, பொறுத்திருங்கள், அவ்வளவுதான். அடுத்த வருடம் வந்தால் கொடுங்கள். அதே போலத்தான் தங்கத்திற்கு வந்துவிட்டால் தங்கத்திற்கு கொடுங்கள். வெள்ளிக்கு வரவில்லையா, நிசாபை அடையவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். இல்லை, இரண்டுத்திற்குமே வரவில்லை, இரண்டுக்குமே நிசாபை அடையவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். ஏன் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு நிசாபை எட்டினால் மட்டும்தான் உங்களுக்கு ஜக்காத். அப்படி அடையவில்லை என்றால் உங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் தங்கம் வெள்ளி இரண்டையும் நாம் நிசாபை ஒரு குறைச்சலாக இருக்கு இரண்டிலும், அதனால் இரண்டையும் கூட்டி விட்டு நாம் கொடுப்போம் என்றால் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அது அவ்வாறு நாம் செய்யக்கூடாது என்பதை மற்ற உலமாக்கள், ஷௌகானி போன்ற உலமாக்கள் இதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக இறுதியாக தங்கம் வெள்ளியுடைய விஷயத்தில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் எவ்வளவு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அதை ஏற்கனவே அந்த ஃபார்முலாவிலே நான் சொன்னேன். அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு இருக்கிறதோ, எவ்வளவு 85 கிராமுக்கு மேல் போய்விட்டது என்றால் அதில் 2.5%, அதில் எவ்வளவு 2.5% ருபுல் உஷ்ர் என்று சொல்வோம். 2.5% நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை எடுத்து நீங்கள் தானம் செய்ய வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மொத்த தங்க இருப்பில் ஒருவரிடம் இருக்கக்கூடிய அந்த மொத்த அளவில் 2.5% அதிலிருந்து அந்த இடையிலிருந்து எடுத்து ஒருவரிடம் கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை ஒருவர் செயல்படுத்த வேண்டும். 2.5% நாம் தர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தோம். அடுத்ததாக இந்த தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர் தான் கரன்சி, நாணயங்கள். மேலும் இந்த கரன்சி என்பது எவ்வாறு தங்கமாக தான் நாம் பார்க்க வேண்டும், வெள்ளியாகத்தான் பார்க்க வேண்டும், மதிப்புமிக்க ஒரு விஷயமாகத்தான் அதை பார்க்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதை நாம் தங்கம் வெள்ளியை போலதான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். கரன்சியை வைத்திருப்பவர்கள் தங்கம் வெள்ளி வைத்திருப்பவர்களை போலதான். ஏனெனில் அதற்கான மதிப்பீட்டில் தான் நம்மிடம் பணம் என்பது என்னது இருக்கிறது. அப்போது அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு நாம் அந்த பணத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை தர வேண்டும் என்பதை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த பணத்திற்கு என்ன நிசாபாக இருக்கிறது? பணத்திற்குரிய நிசாப் என்ன? அதை தான் இப்போது பார்க்க இருக்கிறோம். பணத்திற்குரிய நிசாப் நாம் ஏற்கனவே சொன்னோம்.
பணம் என்பது தங்கம் வெள்ளியிலிருந்து வருகிறது. எதை கொண்டு கொடுக்க வேண்டும்? ஒருவர் தங்கத்திற்கு 85 கிராம் வரும் வரை அந்த 85 கிராமுடைய இன்றைய விலையை பார்த்தோம் எனில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வருகிறது. அதுவே வெள்ளியை பார்த்தோம் எனில் மிகவும் குறைந்தபட்சத்திலேயே வருகிறது. இப்போது அவர் வைத்திருக்கக்கூடிய பணம் எதற்கு ஜக்காத் தர வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த 35,000 எது குறைவாக எந்த நிசாபில் எந்த செல்வ அளவு உடனடியாக வருகிறதோ, குறைவான செல்வலாக இருந்தாலும் அந்த உடனடியாக ஒரு அடைகிறாரோ அதற்கு தான் ஜக்காத் உடனடியாக தர வேண்டும். அதனால் தங்கம் வரும் வரை நான் காத்திருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன், நான் பொறுத்திருப்பேன் என்று ஒருவர் சொல்லக்கூடாது. மாறாக அவரிடம் ஏறத்தாழ 37,000 இருக்கிறது என்றால் இந்த 37,000 என்பது ஏறத்தாழ 596 கிராம் சில்வர் வெள்ளியுடைய பண அளவாக இருக்கிறது. அந்த மதிப்பிற்கான பணமாக இருக்கிறது. அப்போது என்ன அர்த்தம்? ஒருவரிடம் வெள்ளி 596 கிராம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அதனால் எவ்வாறு தங்கத்திலும் வெள்ளியிலும் 2.5% தருவீர்களோ அதே போலத்தான் அந்த 38,000 ரூபாயிலிருந்து 2.5% நீங்கள் ஜக்காத்தாக தர வேண்டும். 38,000 ரூபாயிலிருந்து 2.5% நீங்கள் ஜக்காத்தாக தர வேண்டும். அதே போலத்தான் ஒருவரிடம் 4.5 லட்சம் இருக்கிறது என்றால் அவர் எந்த கணக்கில் கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த 4.5 லட்சம் என்றால் தங்கத்துடைய அளவு 85 கிராம் தங்கத்தோட நிசாபுடைய அளவு. அந்த 4.5 லட்சத்திலிருந்து 2.5% என்ன செய்ய வேண்டும்? எடுத்து ஜக்காத்தாக அதை கொடுக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மாறாக இந்த பணமோ இந்த தங்கமோ இந்த வெள்ளியோ எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் சொந்தம் உரிமம் கொண்டாடி இருக்க வேண்டும். அந்த நிசாபை எட்டி இருக்க வேண்டும் செல்வ அளவை. அதே போல் ஒரு வருடம் அவரோடு பயணித்திருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜக்காத் வெள்ளி, தங்கம் மற்றும் பணம் என்ற இந்த விஷயத்தினுடைய ஜக்காத்துடைய விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் மிக முக்கியமான வகுப்பாக இருக்கிறது. என்னவென்றால் உரூது திஜாரா, வியாபாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட அனைத்தும். ஒரு சில ஃபத்வாக்களை இன்ஷா அல்லாஹு தஆலா உங்களுக்கு படித்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் இன்ஷா அல்லாஹு தஆலா அல்லாஹ் நாடினால் அந்த ஜக்காத்தை பார்ப்போம். ஏனெனில் தங்கத்தை பார்த்து விட்டோம், வெள்ளியை பார்த்து விட்டோம், பணம் வைத்திருப்பவர்கள் பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உரூது திஜாரா, வியாபார பொருட்கள், சரக்குகள். இதெல்லாம் வியாபார பொருட்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதற்கெல்லாம் ஜக்காத் என்பது இருக்கிறது. ஆனால் அது எவ்வாறு கணக்கிட வேண்டும், எவ்வாறு எடுக்க வேண்டும், அதனுடைய நிசாப் அளவு என்ன, எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹு தஆலா அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செய்மடைக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.